ஜெர்மனியின் விசா முறையை ஐக்கிய நற்செய்தி இயக்கம் கடுமையாக விமர்சித்துள்ளது. ஜெர்மனியின் விசா முறையில் ஆப்பிரிக்கா மற்றும் இலங்கை உள்ளிட்ட ஆசிய நாடுகளைச் சேர்ந்த மக்கள் விசாக்களுக்கு விண்ணப்பிக்கும் போது நீண்ட தாமதங்களையும் கடினமான விதிகளையும் எதிர்கொள்வதாக அவர்கள் கூறுகின்றனர். குழுவின்படி விண்ணப்பதாரர்கள் சில சமயங்களில் ஒரு முடிவிற்காக ஒரு வருடம் வரை காத்திருக்க வேண்டியுள்ளது. அத்துடன் தூதரகங்களில் சந்திப்பு நேரத்தை பெறுவதற்கும் பல மாதங்கள் ஆகலாம். மேலும் விதிகள் அடிக்கடி மாறுவதாகவும் அவை தெளிவாக இல்லை எனவும் நற்செய்தி இயக்கத்தினர் கூறுகின்றனர். விசா முறையில் சிக்கல்களை எதிர்கொள்வோருக்கான ஒரு உதாரணம் பாஸ்டர் ஃபெலிசிட்டே கிண்டெம் ஆவார். அவர் தனது குடும்பத்தை கமரூனில் இருந்து ஜெர்மனிக்கு அழைத்து வர ஒரு வருடத்திற்கு மேலாக முயற்சி செய்து வருகிறார். அவர் ஆவணங்களை சமர்ப்பித்த பிறகும் தூதரகம் கூடுதல் கட்டணங்களையும் DNA பரிசோதனையையும் கோரியது. இதேவேளை இதுபோன்ற விசா பிரச்சினைகள் தன்னார்வ திட்டங்களையும் தேவாலய கூட்டாண்மைகளையும் பாதிக்கின்றன. இதனால் சில நாடுகளை சேர்ந்த இளம் தன்னார்வலர்கள் பரிமாற்ற திட்டங்களில் சேர முடியாமல் உள்ளனர். ஏனெனில் அவர்கள் தங்கள் சொந்த நாட்டிற்கு திரும்ப மாட்டார்கள் என அதிகாரிகள் கருதுகின்றனர். இந்நிலையில் ஜெர்மன் தனது விசா செயல்முறையை மேம்படுத்த வேண்டும் என தேவாலய குழுக்களும் கோரிக்கை விடுத்துள்ளன.